வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இன்றைய காணொளியில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப நல்ல உறவுகளுடன் வாழணும், கொண்டாட்டமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை, பொருளாதாரம் தேவை, பொருள் தேவை. அந்த பொருள் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வாழ்வது, நம்ம சந்தோஷமாக வாழ்வது வந்து ஒரு சிரமமான காரியமாக இருக்கும். அதனால்தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியாரு. சரி, பொருளை எப்படி ஈட்டுவது? எல்லாருக்கும் அந்த அவா இருக்கிறது, அந்த ஆர்வம் வந்து இருக்குது. நிறைய பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப வந்து ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு பொருளாதார தடைகளாக இருக்குது. அந்த தடையை நிவர்த்தி பண்ணி நிறைய பொருளாதாரங்களை மேம்படுத்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி பொருளாதாரத்தை பெருக்குவது, எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, எந்த துறையில் நம்முடைய திறமையை வளர்த்து கொள்வது, அதன் மூலியமாக தொழில் செய்வது அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இன்னொரு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருவள்ளுவர் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம திறமை என்ன என்பதை அறிந்து அது இந்த சமூகத்திற்கு எப்படி பயனுள்ள வகையில் அதை வந்து அந்த திறமையை பயன்படுத்தலாம், அப்படி அந்த திறமையை சமூகத்திற்கு பயன்படுத்துவதன் மூலம் ஒரு பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவது, அப்படி பொருளாதாரத்தை பெருக்குவதன் மூலம் அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த பொருள், அந்த செல்வம் இருக்குது பாருங்களா, அது ஒரு மனிதனுக்கு அறத்தையும் கொடுக்குமா, இன்பத்தையும் கொடுக்குமா. இன்பம் அப்படிங்கிறது என்னென்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல், நல்ல மனநிலை, நல்ல உறவுகள், இதெல்லாம் ஒரு சேர்ந்து தான் இன்பம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எந்த துறையில் நம்ம திறமையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். எந்த திறமையில் எல்லாருக்கும் டவுட் இருக்குது. எந்த துறையை தேர்ந்தெடுக்குது, எந்த துறையில் திறமையை வளர்த்துக்கொள்வது, எப்படிங்க பொருளாதாரத்தை பெருக்குவது, ரொம்ப நாளாக எனக்கு டவுட் இருக்குங்க. பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் எப்படி பண்ணுறது எனக்கு டவுட்டாக இருக்குங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கும் அந்த டவுட் வந்து ரொம்ப நாள் இருக்குது. எனக்கு வந்து ஒரு யோசனை, ஒரு சிந்தனை வந்து வந்தது, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் உடனே கேட்கலாம், இந்த 23ஆம் புலிகேசில் வர மாதிரி, மகாபிரபு நீங்கள் நாள் முழுதும் என்னோட தான் இருக்கிறீர்கள், இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்பொழுது வந்தது அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஏதோ வந்தது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேலைக்கு செல்வதை காட்டிலும் நம்மளாக ஒரு தொழிலை உருவாக்கும் போது அதுக்கு அதிகமான நமக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இருக்கும். சரி, தொழில் பண்ணலாம் அப்படின்னு போகும்போதே நமக்கு வந்து ஒரு பாட்டு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, இந்த அபூர்வ சகோதரர்கள் ஒரு பாட்டு வரும். கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் அப்படின்னு. என்னங்க தொழில் பண்ணலாம் தான் எனக்கும் ஆசையாக இருக்குதுங்க. நான் உப்பு விற்க போகலான்னா அன்றைக்கி பார்த்து மழை வருது, நான் மாவு விற்க போகலாம் அப்படின்னா அன்றைக்கி பார்த்து காற்றடிக்குது. நான் என்னங்க பண்ணுறது, தொழிலுக்கும் எனக்கு ராசியே இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயலை செய்யும்போது இடம், பொருள், கருவி, காலம் இதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு, சமூக அந்த உணர்வுகளுக்கு இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம ஒரு துறையும் ஒரு தொழிலையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையும் அதிகமாக ஒரு பெருவாரியான மக்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில், அன்றைய தேதியில், அன்றைய நிலவரத்தில் என்ன டெக்னாலஜி, தொழில்நுட்பம் மேம்பட்டிருக்கோ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினவங்க எல்லாமே வாழ்க்கையில் முன்னேறிக்கிறாங்க. நீங்களாம் யோசிச்சு பாருங்கள். இந்த சட்னி, இந்த மசாலா அரைப்பது நான் அம்மியை வச்சு யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு ஆட்டுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உரலை வச்சு ஆட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வந்தது. இந்த மிக்சியை செஞ்சவங்க, மிக்சியை வாங்கி விற்றவங்க, அந்த மிக்சியை பயன்படுத்தி அதன் மூலிமா தொழில் பண்ணவங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன், ஜூஸ் கடை ஆரம்பிக்கிறது, நான் உங்களுக்கு வந்து இந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறவங்க எல்லாமே முன்னேறிட்டாங்க. நம்ம சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போல்லாம் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை போய் இந்த கழுவுறதுலாம் சொல்லுவாங்க. கரெக்டாக அது ரொம்ப ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போலாம் பாருங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோ. இப்போ கல்யாண வீட்டுலாம் பாருங்கள் நிறையா டிஜிட்டலாக ஃபோட்டோ வருது, இந்த ட்ரோன் வந்து வருது, அதன் மூலிமா எடுக்கிறாங்க. நிறைய ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்க அப்படின்னா அதில் டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு டிசைன் போகிறதா இருந்தால் கூட முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் ஒருத்தர் இருப்பார், சீனியர் டிராஃப்ட்மேன், ஜூனியர் டிராஃப்ட்மேன் சொல்லிட்டு A3 ஷீட்லாம் வச்சுட்டு டிராஃப்டிங்லாம் பண்ணிட்டுப்பாங்க. இப்போலாம் பாருங்கள் ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், ப்ரோஇ, கேட்டையா அந்த மாதிரி நிறையா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்துச்சு, அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இந்த பிரிண்டர், இந்த மாதிரி சகல விஷயங்கள், இந்த தொழில்நுட்பங்களை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாழ்க்கையில் மேம்பட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ, இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுனால பணக்காராக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் ஆகிருக்கும்.
இதை பார்த்துட்டு காப்பி அடிச்சுட்டு நம்மளும் ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு சில பேர் போயிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த பிஸ்னஸ் சேச்சுரேட்டட் பாயிண்டில் போய் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியாது. மற்றவங்களை பார்த்து காப்பி அடித்து நம்மளும் பண்ணும்போது அதை பண்ண முடியாது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு, இது ஒரு அடுத்த ஒரு 15 இயர்ஸ், அடுத்து வந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து இது பூம் ஆகும், இதுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது, இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களுக்காக இது நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பொருளாதாரத்தை பெருக்க முடியும், அதுக்கான திறமையை வளர்த்துக்க முடியும். சாதாரணமாக டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியூஷன் போர்டில் சொல்லிக் கொடுக்கறது பதிலாக ஒரு டிஜிட்டல் டிவி மாதிரி வந்திருக்கு, அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங், நான் டேரெக்டாக மீட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ட்ராவல் பண்ணுறது, அதுக்கான டைமிங் இதெல்லாம் நிறைய அதிகமாக இருந்தது. இப்போ தான் ஜூம் மீட்டிங், ஜூமில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு, டேரக்ட் கிளாஸ் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்துட்டுருக்கு. அப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க தொழிலுக்கு அதை அப்ளை பண்ணும்போது அவங்க இப்போது நேரமும் மிச்சமாகுது. அது மூலிமா ஒரு 2 மடங்கு 3 மடங்கு பொருளாதாரத்தை அவங்க அதிகமாக பெருக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்தை அவங்க 2 வருஷமே சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் பண்ண வேண்டிய விஷயத்தை அவங்க ஒரு 3 மாதத்தில் முடிச்சிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டாக இருக்குது, எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த துறையில் நம்ம திறமையை வளர்த்துக்கொள்ளலாம் அவங்க டவுட் இருந்தது அப்படின்னா, இன்றைய நிலவரத்தில் என்ன டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, என்ன டெக்னாலஜி வந்து பெருவாரியான மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, எந்த டெக்னாலஜி இனி பயன்பட போகுது எல்லாருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதுக்குன்னு எல்லோரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் சரியாக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் வருது, தவறான உணவு பழக்க வழக்கங்கள், இதனால் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் வருது. அப்போ இயற்கை உணவுக்கு மாறுங்க, பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க, சத்தான உணவுகளுக்கு சாப்பிடுங்க, இயற்கை வேளாண்மைக்கு மாறுங்க. இப்படி அந்த மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தயாரிக்கலாம். ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான அந்த மூலப்பொருட்களை நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கி அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சேல் பண்ணலாம். இல்லை ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் ஒருத்தர் சேல் பண்ணியிருக்காரு, ஒரு பையர் இருக்கார், 2 பேரும் எப்படி நம்ம இணைக்கலாம், ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை என்கிட்ட ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு யாராவது ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா உங்களுக்கு எப்படி சேல்ஸ் வந்து நான் 5 மடங்கு 10 மடங்கு வந்து அதிகமாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், இல்லை நீங்கள் இப்போ பண்ணுறதை காட்டிலும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு நான் டபுளாவோ ட்ரிபிளாவோ பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வந்து அவங்களுக்கு பயன்படுத்துங்க. அதன் மூலிமா பொருளாதாரத்தை ஈட்டுங்கள். இல்லை சார் எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், நல்லா பக்காவாக கற்றுக்கிட்டேன், ஆனால் என்கிட்ட ப்ராடக்ட்டும் இல்லை சேல் பண்ணுறதுக்கு, என் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க. ஆன்லைன் மூலமாகவோ நேரடி வகுப்பு மூலமாகவோ நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொமோட் பண்ணவில்ல. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்ன டெக்னாலஜி வந்து நடைமுறையில் இருக்குது, அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த டெக்னாலஜி இருக்குமா, இது பெருவாரியான மக்கள் பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் ஃபியூச்சரில் தேவைப்படுது பாருங்கள். தண்ணி, வாட்டர் பாட்டில், முன்னாடிலாம் யாராவது வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி விற்கிறாங்கன்னா நம்ம யோசிச்சிருப்போம். நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் யாராவது நம்ம சிரிச்சிருப்போம். தண்ணி வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ். அப்போ யோசித்தவங்க இப்போ பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ண பெரிய தொழிலாளர்களாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இடம் பொருள் ஏவல் இந்த காலகட்டம் இதையெல்லாம் புரிந்து எந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, எந்த தொழில்நுட்பம் பெருவாரியான மக்களுக்கு பயன்பட போகிறது அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அதை நல்லா எக்ஸ்பர்ட் ஆகி அந்த தொழில்நுட்பத்தை உங்களுடைய தொழிலுக்காக பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டுங்கள். இல்லை வேறு யாரெல்லாம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பை நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுற மூலிமா பொருளாதாரத்தை ஈட்டலாம். இல்லை இந்த தொழில்நுட்பத்தை எப்படி முழுமையாக கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவது என்பது என்று மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எப்படி எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி குறைஞ்ச நேரத்தில் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி ஒரு கம்மியான ஒரு ஃபீஸ் கொடுத்து அதை நம்ம அமௌண்ட்டுக்கு வாங்கி அதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு எப்படி அதிகமான மக்களுக்கு எப்படி இது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த மார்க்கெட்டிங்கில் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க. பொருளாதாரம் வரப்போகுது. ஆக நான் அந்த யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி நம்ம வந்து மறந்துடுறோம். நம்ம எப்போ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ எல்லா மக்களும் அதை பயன்படுத்தி அதை குப்பையில் போட்டு இன்னொரு டெக்னாலஜி வரும்போது தான் அந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துவோம். குழந்தைகிட்டலாம் செல்ஃபோன் வந்துடுச்சு இப்போ. ஆனால் இப்போ தான் நம்ம செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துன்னு நிறைய பேர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விழித்து கொள்ளுங்கள். யார் சீக்கிரம் விழித்து கொள்கிறாங்களோ அவங்க வந்து இதை பயன்படுத்திப்பாங்க.
யோசிச்சுங்க என்ன டெக்னாலஜி இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏஐ டெக்னாலஜி சொல்கிறாங்க, ஏஐ டூல், ChatGPT, ஜெமினி, இந்த மாதிரி மிட் ஜர்னி, இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல் சொல்கிறாங்க. அந்த ஏஐ டூலெல்லாம் பிஸ்னஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம், இல்லை அதை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை மற்றவர்களுடைய பிஸ்னஸ்க்கு இது எப்படி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. இல்லை ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலிமா எப்படி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம், ஒரு பொருளை விற்கலாம், எப்படி மற்றவங்களுக்கு எளிமையான முறையில் வந்து இந்த ஒரு விஷயத்தை கற்பிக்கலாம், டீச்சிங் பண்ணுறது எப்படி, நிறைய விஷயம் யோசிங்க. எனக்கும் கூட சொல்லிக் கொடுங்க. அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு டெக்னாலஜியை கற்றுக்கோங்க, அதை பயன்படுத்திங்க, திறமையை வளர்த்துக்கொள்ளுங்கள். அந்த திறமையின் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுங்கள். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அந்த பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொருள் நிறையா சம்பாதிச்சு நம்முடைய வாழ்க்கையும் வளமாக வாழணும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் வளமாக வாழ்வதற்கான ஒரு உதவிகரமாக அது இருக்கும். அவரும் அரணியனும் இன்னும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சமூகத்துக்கு நீங்கள் பயனுள்ள வகையில் உங்கள் திறமையை பயன்படுத்தும் மூலியமாக அந்த பொருள் மூலிமா ரொம்ப இன்பமாக வாழுங்கள். நீங்கள் உங்கள் தொழிலை, உங்கள் திறமையை கண்டுபிடித்து ஏதாவது ஒரு துறையில் முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர்.